நித்யானந்தா ஏதோ ஒரு வித்தியாசத்தில் இருக்கிறாரு கேள்விப்பட்டேன். அவருக்கு வயசாகுது இல்லை, அவருக்கு ஏறத்தாழ இப்போ 60க்கு மேலே இருக்குது. மரணம் வர்றதுக்கான கால நேரமெல்லாம் கிடையாது. எப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் நிச்சயமாக அவன் செத்து போவாங்கிறது மாத்திரம் நம்ம உறுதியாக சொல்லலாம். என்னைக்கு சாவாங்கிறது தான் தெரியாது. ஜீவ சமாதிங்கிறதே ஒரு உயிரோடு இருக்கும்போதே தான் செத்து போவாங்கிறத கணிச்சிட்டு என்னை சமாதியில் கொண்டு போய் வச்சுருங்கன்னு உயிரோடு இருக்கும்போதே அந்த குழியை வெட்டி அதில் போய் உக்காந்துருவாங்க. அவங்க இறந்த உடனே அதை மூடிடுவாங்க. தனக்காக ஒரு சமாதியை கட்டிட்டார். ரெகுலராக அப்புறம் சமாதியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவார். சாயந்தரத்தில் ஒரு வாக் போனதே அங்கே தான் போவார். என்னை பற்றி விசாரிச்சுட்டு அடே நம்ம 2 பேரும் உறவுகாரன் தான் தெரியுமான்னாரு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு. எனக்கு அப்போ தான் ஒரு பிராமணர் அல்லாதவர்கிறது எனக்கு தெரிய வந்து. அப்போ அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை வருது. ஏன்னா இந்த தொழிலுக்கு அவங்க தான் வருவாங்க. அது அவங்களுடைய குலத்தொழில். இதை வச்சு பிழைக்கிறதுங்கிறது பிராமணர்களுக்கான 3% குலத்தொழில் அது. ஏன்னா எனக்கு ஒரு தெரியும் அவர் இந்த கட்டில் தான் படுத்துருந்தார். வந்தார். ஒரு 3 நாள் இதை நடத்தினார். வேஜான்னு ஊரே கூட்டிடுச்சு. ஆயிரக்கணக்கில் வந்தார். பெரிய க்ரௌடு. அவர் அப்போ தான் பார்த்தா அவர் நம்பி வந்தவங்களோ அல்லது வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அவர் ரொம்ப நல்லா படித்தவர்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவருடைய உறவுக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விஐடி வேந்தர் இருக்கார் விஸ்வநாதன். அவருக்கு அவர் தம்பி முருகன் கொஞ்சம் வசதியானவர். நல்லா வந்தார். அதுதான் ஒரு 3% இல்லாத ஆட்கள் யாராக இருந்தாலும் ஒழிச்சு கட்டிடுவாங்கல்ல, அவரை ஓரம் கட்டிவிட்டார். வணக்கம் சார். நித்யானந்தா அவர்களை பற்றி இப்போ ஒரு வதந்தி ஒன்று போயிட்டுருக்கு. அவர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அது வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய நித்யானந்தா ஏதோ ஒரு வித்தியாசத்தில் இருக்கிறாரு கேள்விப்பட்டேன். அவர் ஒரு நாடு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு விசா கூட இல்லாமல் போகலாம். என்னென்னமோ மர்ம கதைகள்லாம் உலாவுது. அப்புறம் கேட்டால் இங்கே பக்கத்தில் தான் மைசூரில் இங்கே இருக்காருன்றாங்க. உண்மை தெரியல. சரி, செய்திகள் வேணுங்கிறதுக்காக கிளப்பி விட்ருக்கலாம். உண்மையாகவும் இருக்கலாம். அவருக்கு வயசாகுது இல்லை. அதனால் வயசானவங்க அவருக்கு ஏறத்தாழ இப்போ 60க்கு மேலே இருக்குது. இளமையானவர் தான். 60க்கு பக்கமாக இருக்கும் அவருக்கு. ஏன் மரணம் வர்றதுக்கு எந்த வயசில் வேணும் மரணம் வர்றதுக்கான கால நேரமெல்லாம் கிடையாது. பிறந்த உடனே இறக்குற குழந்தை இருக்குது, வயிற்றிலே கலையிற கரு இருக்குது. அதனால் மரணங்கிறது புறவையில் உறுதியாக இருக்கிற ஒரே விஷயம் மரணம் தான். எப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் நிச்சயமாக அவன் செத்து போவாங்கிறது மாத்திரம் நம்ம உறுதியாக சொல்லலாம். என்றைக்கு சாவாங்கிறது தான் தெரியாது. அவ்வளோதான், டேட் தான் தெரியாது. அதனால் அவர் சாமியாராக கடவுள்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு தான் ஒரு மரணத்தை வென்று விட்டு வரலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இறந்து போயிருக்கலாம். அதில் என்ன செய்தி இருக்குதோ ஒரு சாமியாராக இருந்தவர் இறந்து போயிருக்காரு. அவ்வளோ இல்லை, இறந்து போயிருந்தா உண்மையாக இருந்தேன்னா அதுக்காக வருத்தப்படலாம். ஏன்னா எனக்கு ஒரு தெரியும், அவர் எனக்கு நல்லா தெரியும். இல்லை, அதனால தான் உங்ககிட்ட அது கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்கு அவர் வந்திருக்காரு. இந்த கட்டில் தான் படுத்துருந்தார். இந்த கட்டில் தான் படுத்துருந்தார். வந்தார். ஒரு 3 நாள் இதை நடத்தினார். ஜேஜான்னு ஊரே கூட்டிடுச்சு. ஆயிரக்கணக்கில் வந்தாங்க. பெரிய க்ரௌடு. அவர் அப்போ தான் பார்த்தா அவர் நம்பி வந்தவங்களோ அல்லது வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆவடியே பொங்கி வடிஞ்சு அந்த அளவுக்கு கூட்டம். 3 நாள் பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. அது சமுதாயத்தில், தமிழ் சமுதாயத்தில் பெரிய பிரபலமானவர்கள்னு சொல்கிறீங்களா, அவங்கெல்லாம் அப்போ பிரபலமான இருந்த பல பேர், சினிமா துறையை சேர்ந்தவங்க, அரசியல் துறையை சேர்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க பார்த்தோம். அப்போ நான் ஒரே இதை கேட்டேன், உங்களுக்கு எதாவது வைத்திய உதவி எதாவது பண்ணுமா? நான் இவ்வளோ பெரிய க்ரௌட் வந்துருக்குது. அவரே டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்தார். அவரே டாய்லெட் ஃபெசிலிட்டியெல்லாம் அந்த க்ரௌடுக்கு பண்ணிட்டார். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் அவ்வளோ க்ரௌடுக்கு அது பண்ணிட்டார். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டார். எல்லாமே ஒரு செலவு. இடம் ஒன்று தான் நாங்கள் கொடுத்தோம். அவர் என்கிட்ட கேட்டது இந்த கட்டிலெல்லாம் வேணும்னு கேட்டார். இந்த கட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் போட்டு அவர் இங்கேயே தங்கினார். அவர்கிட்ட ஒளிவு மறைவுகள் எதுவும் இல்லை. பெருசாக அவர் நான் பார்த்தபோது அப்படியே நான் தியானத்தில் இருக்கேன், கடவுள் என்னை பார்த்து சந்தித்தார், நேற்று சிவபெருமான்ட்டு பேசிட்டு இருந்தார், விஷ்ணு ட்ரங்காலில் பேச அப்படின்னாரு, அப்புறம் பிரம்மா மாத்திரம் செல்ஃபோனில் கான்டாக்ட் பண்ணார். அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலை. சாதாரண டவுன் டு எர்த் மேன். அதாவது அன்றாட மனிதர்களை சந்திக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அடுத்தது சொன்னார், என்னை பற்றி விசாரிச்சுட்டு அடே நம்ம 2 பேரும் உறவுகாரன் தான் தெரியுமான்னாரு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு. எனக்கு அப்போ தான் ஒரு பிராமணர் அல்லாதவர்கிறது எனக்கு தெரிய வந்து. அப்போ அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்து. ஏன்னா இந்த தொழிலுக்கு அவங்க தான் வருவாங்க. அது அவங்களுடைய குலத்தொழில். இதை வச்சு பிழைக்கிறதுங்கிறது பிராமணர்களுக்கான 3%காரருடைய குலத்தொழில் அது.
அதில் பிராமணர் அல்லாத ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்காரு. அந்த வகையில் எனக்கு வந்து மேல்மருவத்தூர் பங்காரெட்டிகளார், புட்டபர்த்தி சாய்பாபா, இவர் நித்யானந்தா, இவங்க மேலே எனக்கு அபரிமிதமான மரியாதை உண்டு. அந்த 3%காரருங்க ஏகபோகமாக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்குள்ளார நுழைஞ்சு வெற்றிகரமாக அவங்களே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வர்ற அந்த ஆட்கள் அதெல்லாம் அவங்க மேலே எனக்கு மரியாதை உண்டு. சரி சார், இப்போ நீங்கள் நாமளும் பிழைக்கலாம் அதில் அப்படின்ட்டு. நித்யானந்தா அவர்கள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவரோட பின்புலம் எப்படி இருந்துச்சு, எங்கேருந்து ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம். அவர் ரொம்ப நல்லா படித்தவர்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவருடைய உறவுக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விஐடி வேந்தர் இருக்கார் விஸ்வநாதன், அவருக்கு அவர் வந்து தம்பி முருகன் மாவன். அவ்வளோ நெருக்கமான சொந்தம். பெரிய கொஞ்சம் வசதியானவர் இது பண்ணிட்டு இருந்தார். நல்லா வந்தார். ஒரு அதுதான் ஒரு 3% இல்லாத ஆட்கள் யாராக இருந்தாலும் ஒழிச்சு கட்டிடுவாங்கல்ல, அவரை வந்து ஓரம் கட்டிவிட்டாங்க. அதுக்கு நம்ம ஆட்களே சில பேர் சேர்ந்து அவர் மேலே புகார்லாம் சொல்லி ஒரு வழி பண்ணி விட்டாங்க. ஒரு வழி பண்ணி காலியாகிட்டாங்க. அதில் 3% இல்லாமல் தப்பித்தவங்கன்னு எடுத்திங்கன்னாக்கா மேல்மருவத்தூரார். அவர் தப்பித்ததுக்கு காரணம் அவருக்கு இருந்த ஜாதி பின்னணி, பெரும்பான்மை ஜாதியான வன்னியரை சேர்ந்ததுனால அவர்கிட்ட வம்புக்கே போகல. அதே மாதிரி புட்டபர்த்தி சாய்பாபா, அவர் பெரும்பான்மையான ஆந்திரா ராஜுங்கிற இனத்தை சேர்ந்தவர், அதனால் அவர்கிட்ட வம்புக்கு போகல. இந்த 3%காரங்க வச்சுருந்த இது சாமியார் மடத்தை விட இவங்க 2 பேர் சாமியார் மடத்துக்கிட்ட இவங்களால 3%காரர்கள் போக முடியல. அந்த அளவு காஞ்சி மடத்தை எல்லாம் இப்போ இது பண்ண முடியல, அந்த பேர் வாங்க முடியல அவங்களால. அதில் நம்மளுங்க நான் பிராமின்ஸ் பெருசாக வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாக்கா ஒரு கட்டத்தில் பெரிய பிரபல சாமியார்கள் பூரா நான் பிராமணர் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற பிஜேபி அதை எப்படி தாங்கிட்டு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது அவங்க தொழில். அதனால் அவரை பற்றிய தகவல் உண்மையாக இருந்தால் வருத்தப்படுறேன். ஏன்னா அவருக்கு வயசு அளவில் எடுத்து பார்த்திங்கன்னா சாகர வயசு இல்லை. ஆனால் எந்த நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த வயசுலையும் மரணம் வரலாம். கடவுளை கும்பிடுறாருங்கிறதுக்காகவே சாமி இன்னொரு அடிப்படை ஒரு இது என்ன தெரியுங்களா, அந்த சாமியாராக போகிறவங்கலாம் முக்கால்வாசி பேர் யாருன்னா சாவுக்கு பயந்தவன் தான் போகும். கடவுளே நான் எந்நேரமும் உன்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை கொண்டுடாதே அப்படிங்கிறது தான் இருக்கும். அடிக்கடி சாமியை கும்பிட்றதே எதுக்காக, ஆயுள் நீடிப்புக்கு தான். எனக்கு இந்த ஜென்மம் நல்லா இருக்குது, என்னை கை விட்டுறாதே அப்படின்னு சொல்லி தான் கடவுள் பக்தியில் இருக்கிறவங்க பாதி பேர் சாவுக்கு பயந்தவன் தான் இருப்பான். அதுதான் இது. நாத்திகனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனை நம்புகிறவன், அவனை வந்து சாமியை என்னை காப்பாற்றுன்னு சொன்னாலும் அவன் நாத்திகன். நான் எல்லா வகையிலையும் நான் யோக்கியமாக இருந்திருக்கிறேன், உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை காப்பாற்று அப்படின்னு தான் அந்த நோயிலேருந்து விடு இதாகணும்னு சொல்லி முயற்சி எடுக்கணுமே தவிர கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டு போக முடியாது. வேலையே நாத்திகர்கள் வந்து கடவுள் பக்தி இல்லாமல் தப்பிக்கலாம். கடவுள் பக்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பூராவும் எதுக்குனாக்க அந்த சாவுக்கு பயந்தவன் தான் கடவுள் பக்தியில் பெருசாக. கண்ணதாசன் எழுதினார், தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுதுன்னு. அவர் நாத்திகராக இருந்தபோது எழுதின பாட்டு. அதுக்கப்புறம் நாத்திகனான தயாளனை சீதாராமன் போயிட்டார். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சிதாவோட ஒரு ட்ராப் ஒன்று செட் பண்ணாங்க. அதுவுமே இவங்க வேணும்னே செய்யப்பட்டது தான். அப்படி அவரை ஒழிச்சு கட்டத்துக்காக உருவாக்கணும். எந்த சாமியார் பின்னாடி எல்லாரும் அந்த பிரபலங்கள்லாம் போய்த்தாங்க தீருவாங்க. எல்லா பிரபலங்களும் போவாங்க. இப்போ காஞ்சி மடத்தை பற்றி அப்படியே வெளிநாட்டிலேருந்து வர்றவெல்லாம் வந்து போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சி மடங்கிறது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டால் இருந்தது. வெளிநாட்டு இவங்கெல்லாம் இப்போ பிரபலங்கள் வந்தால் அவரை தரிசிக்கணுங்கிற மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா தானே அவங்க யாருன்னு காட்டினாங்க, கொலகாரனுக்குன்னு காட்டினாங்க. பொம்பளை விஷயத்தில் பலவீனமான ஆசாமிகள்னு காட்டினாங்க. அவங்கள பற்றிய பல கதைகள் வந்தது. அந்த நடுசாமியார் செத்து போனவர், அவருக்கு வந்து 15 குடும்பம் இந்த ஏரியாவில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. 15 குடும்பத்துக்கு மேலே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற சாமியாரை பற்றி அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் வருது. அவர் ரெகுலராக சில படங்கள்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டே இருப்பாருங்கிறாங்க. இதெல்லாம் அவங்கள பற்றி வருது. இன்றைக்கி அவங்க காலம் போயிட்டார். இன்றைக்கி அந்த படம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. நித்யானந்தாவை வந்து ஒழிக்கிறதுக்காக அவங்க தான் ஏற்பாடு பண்ணதாக கூட ஒரு தகவல் உண்டு. அவர் வெளியே போய்ட்டு அவரை பார்த்தாக்கா எங்கே மிக பிரபலமாக போய் தீவெல்லாம் வச்சுருக்கிற வாங்கங்கிற அளவுக்கு இப்போ ஒரு மர்மம் நிறைந்த இவராக மாறிட்டார். உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நித்யானந்தா கிட்ட பேசுகிறாங்க, இப்போ கூட பேசுகிறாங்க. அவங்கள கேட்டால் தெரியும். சரி, இப்போ வந்து அவர் இப்போ இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துன்னு சொன்னால, அவர் ஜீவசமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவசமாதின்றது ஜீவசமாதிங்கிறதே வந்து ஒரு
உயிரோடு இருக்கும்போதே தான் செத்து போவோங்கிறத கணிச்சிட்டு என்னை சமாதியில் கொண்டு போய் வச்சுருங்கன்னுவாங்க. உயிரோடு இருக்கும்போதே அந்த குழியை வெட்டி அதில் போய் உக்காந்துருவாங்க. அவங்க இறந்த உடனே அதை மூடிடுவாங்க அந்த சமாதியில், அதாவது ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர். அந்த மாதிரி சாமியாராக இல்லாமல் ஒரு தமிழறிஞராக இருந்த கியாபே விஸ்வநாதன் தனக்காக ஒரு சமாதியை கட்டிட்டு அந்த வயசு வந்த உடனே இன்னும் ஒரு எப்போ வேணாலும் இறந்தவன் அப்படின்னு சொல்லி சமாதியை கட்டிட்டு ரெகுலராக பேர பசங்களை கூட்டிகிட்டு அந்த சமாதியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவார். சாயந்தரத்தில் ஒரு வாக் போனதே அங்கே தான் போவார். அது அந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போதே சமாதியில் போய் உட்காந்துக்கிறது, அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது, செத்தா அப்படியே மூடிட்டு வச்சுக்கணும். அதுதான் ஜீவ சமாதி. ஜீவனோடு இருக்கும்போதே சமாதி அடையும். சார், இப்போது அவர் மேலே கேஸ் எல்லாம் 2-3 இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் அவருக்கு பின்னாடி பாஜக சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெரியாது. எல்லா சாமியார் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்கும். இப்போ பண்டாரடிகளை வந்து உள்ள தள்ளலான்னு நினச்சாங்க. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கிட்டே போகலையே, அவங்க நெருங்கி கூட பார்க்கல. அதே தான் புட்டபர்த்தி சாமியார்கிட்ட இதில் வந்து 2 கொலைகளே நடந்தது. யாரும் உள்ளே போய் விசாரிக்கிறதுக்கே போகல. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு 3% அல்லாத சாமியாராக இருந்தால் கூட அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமனுடைய மனைவி அவருடைய டிவோட்டியாக இருந்தாங்க. அந்த கொலை நடந்த உடனே அவங்க வந்து அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. ஜனாதிபதியுடைய மனைவி வந்தப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எப்படி எடுக்க முடியும்? புட்டபர்த்தியில் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அது மாதிரி எல்லா சாமியார்கள் பின்னாடி யாரோ பலமான ஆட்கள் இருப்பாங்க.